சென்னை எம்கேபி நகரில் உள்ள தலைமையகத்தில் ட்ரெயின் ட்ரஸ்ட் அமைப்பு லெவி ஸ்ட்ராஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் ஆதரவுடன் நடத்திய திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தின் பட்டமளிப்பு விழா கிராஜுவேஷன் டே ஜூலை 4, 2026 அன்று நடைபெற்றது. சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பின்னணியைச் சேர்ந்த இளம் பெண்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் நோக்கில் திறன் மேம்பாடு, வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் மற்றும் தன்னம்பிக்கை வளர்ப்பு உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்பட்டன. என்கேஜ், எம்பவர், ஸ்கில், பிளேஸ் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தின் மூலம் பயிற்சியை வெற்றிகரமாக முடித்த பெண்களுக்கு பட்டயங்கள் வழங்கப்பட்டன. மேலும் அவர்களுக்கு நிலையான வாழ்வாதாரத்தையும் பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்பையும் ஏற்படுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விழாவில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி ரியல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அமைப்பின் ஒத்துழைப்புடன் நடைபெற்றது. இதில் பயிற்சி பெற்ற பெண்கள், அமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் கூட்டாளி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு பயிற்சி நிறைவு பெற்றவர்களை பாராட்டினர். மேலும் பங்கேற்ற மாணவர்களின் அனுபவ பகிர்வு நடைபெற்றது. ரியல் அறக்கட்டளை இயக்குநரகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பல்துறை சார்ந்த சிறப்பு அழைப்பாளர்கள் திரு மனோகர், திரு பரமசிவம், காவல்துறை ஆய்வாளர் திரு கார்த்திகேயன், சுடர்மா வளவன், தேவன்பு, ஜெயக்குமார், ஜிம் ரவி, காளிதாஸ், பண்ணை கிருபா, தலைவர் ராஜன், இளையபாரதி, வட்டச் செயலாளர் CS ரவி, கவிஞர் ரவிதாசன், மின்சாரத்துறை சார்ந்த பொறியாளர் ராஜேந்திரன், இருதயநாதன், ராமானுஜம் அறக்கட்டளை இயக்குனர் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று வாழ்த்துரை வழங்கினர். பயிற்சியின் சிறப்பு அம்சம் குறுகிய கால பயிற்சி வகுப்பு அமைவதோடு தொழிற்சாலைகளில் நேரடி அனுபவம் பெறுவதற்கும் வேலைவாய்ப்போடு சான்றிதழ் பெறுவதற்கும் உறுதுணையாக அமைந்தது. இதுவரை 450க்கும் மேற்பட்ட இளையோர் செவிலியர், உதவியாளர் பயிற்சி, கணினி பயிற்சி, தையல் பயிற்சி, சில்லறை விற்பனை வியாபாரம், AI தையல் பயிற்சி, அழகுக்கலை பயிற்சி உள்ளிட்ட அனைத்தையும் பங்கேற்று சான்றிதழ் பெற்றனர். இதில் இளையோருக்கு போதை குறித்த விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடைபெற்றன. விழிப்புணர்வு கோஷங்கள் எழுப்பப்பட்டு உறுதிமொழியோடு நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்றது. காவல்துறை பேச அவ்வளவு பழக்கம் இல்ல, இருந்தாலும் நான் பேச சொல்லிட்டாரு, பேசுவேன். ட்ரஸ்ட் தலைமை தாய் நடக்க சார் வந்து அனைவருக்கும் வந்து நல்ல எனக்கு சந்தோஷமா இருக்கு. போதை பத்தி சொல்லியிருக்காரு சார். மெயினா வந்து இந்த நம்ம இருக்கிற ஏரியாலாம் பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் நம்ம சுத்தி விழிப்புணர்வு இல்லாத இது மெயினா காரணம். இந்த போதை பழக அடிமை வந்து கல்வி பெரும்பாலும் வந்து படிக்காத ஒரு மெயின் காரணமா இருக்கலாம், குடும்ப சூழ்நிலை அதெல்லாம் இருக்கலாம். இந்த நாங்கள் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போறோம், தெரியுது. நாங்கள் ப்ராக்டிக்கலா பார்க்குறோம் லைஃப்ல. எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் பண்றோம். எங்களால் என்ன பண்ண முடியுமோ அது. ஏன்னா இது வந்து ட்ரக்ஸ் வந்து எல்லாமே சேர்ந்து ஒத்துழைப்பு தான் ஒழிக்க முடியும், ஒருத்தராலாம் அதை ஒழிக்க முடியாது. இருந்தாலும் நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நம்ம அரசாங்கமும் நம்ம எல்லா ஸ்டெப்லையும் நம்ம இந்த மாதிரி புது வாழ்க்கையில வந்து ஈடுபடுறவங்களும் வந்து ஹெல்ப் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்போம், எங்களால் முடிஞ்சதுக்கு நாங்கள் பண்ணுவோம். பேச கூப்பிட்டு ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணான்னு கேட்பேன். போஸ்ட் யாருமே வீட்டுல இருக்கிறது நம்ம சைட்ல பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சிஸ் இருக்கு. கஷ்டம் கூட ஒரு 3 கம்பெனி இன்னும் நிறைய வேகன்சிஸ் நம்ம சைட்ல இருக்காங்க. நல்ல சேலரியில ஜாப் இருக்கு. பெரிய பெரிய கம்பெனில இருந்து நம்ம HR எல்லாருமே ஜாப் போகுது. யாராருக்கு வேகன்சி ஜாப் நேர்மையிலையோ இன்ஃபார்ம் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்படுத்துறேன். சமூக பணி செய்யறவங்களுக்கு வந்து நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். அதான் தம்பியோட வளர்ச்சி எனக்கு நேரடியாகவே தெரியும். 22 வருஷமா நான் பார்க்கிறேன். நாங்களும் கல்யாண புத்தக சமூக சேவை நிறுவனம் வச்சு 40-45 காலமா நடத்தினுக்கிறோம்.
அது தொடர்ச்சியாக தான் தம்பி வந்து இந்த பணி. இப்போ அவர் வந்து ரொம்ப பிஸியா இருக்கிறாரு, நிறைய பணிகள் அவர் செய்திருக்காரு. அதுல நர்சிங் இது ஒரு அர்த்தம். நிறைய கார்பரேஷனோட இணைந்து மற்ற நிறுவனத்தோடு இணைந்து நிறைய நிகழ்வுகள் அவர் நடத்துவாரு. அதெல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் இன்றைய தினம் ஒரு ஸ்டடிட்டு வளர்ந்தோன்னா அப்படின்னு சரிப்பா இப்படியா இருக்கிற வரேன்ட்டா நீ வந்தேன். முதல்ல எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போதே வந்து லைன்ஸ் கிளப் தலைவர்கிட்ட நான் ஆக்சுவலா தலைவரே கிடையாது. தலைவருக்கெல்லாம் மேல போயிட்டு கவர்னர் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. 18 வருஷமா லைன்ஸ் கிளப்ல நான் பணிபுரிந்தது தலைமைச் செயலகத்துல 3 வருஷம் ஆயிடுச்சு ஓய்வு பெற்று. அதுக்கடுத்து பிரின்சிபல் போலீஸ்ட்டாரு, அதுவும் தவறு. ஒரு பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதும் பிரின்சிபல் போலீஸ் சாதாரண நிலை, காவல்துறைக்கு இணையாக வேலை செய்யறவங்க ஊர் காவல்துறை. அதுல நான் டிசிஆ தான் ஓய்வு பெற்றேன் 21. அதுல வந்து சொல்ற மாதிரி 2 பிரசிடென்ட் மெடல் ஐயா ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் வரை இப்ப டெல்லியில போயிட்டு வாங்கினேன். சார் கூட்டிட்டு பாத்தீங்களா, இவங்க அவார்டு வாங்கிருக்காங்க. இங்க பேஜிலே தெரிஞ்சு அவங்க என்ன அவார்டு வாங்கியிருக்கிறாங்கிறத நாங்க இங்க போடுவோம் பேஜ். அது மாதிரி அதே மாதிரி சிஎம் அண்ணா விருது அது தெரியாது. அந்த விருதும் மதிப்புரிய ஒன்னாவது எடப்பாடி காலம் நான் வாங்கியிருக்கிறேன் 2018. சொல்லும் போது கொஞ்சம் சொல்லும் போது ஏன்னா இப்படிப்பட்ட ஆளுனா இங்க வராங்களாம் என்றத உங்களுக்கு நாங்களாம் ஒரு முன்மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் எல்லாம் சொல்றோம். நம்ம ஏதாவது ஒரு குறிக்கோள் வச்சாதான் நம்ம வந்து வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். ஏதாவது ஒரு கோல் நம்ம செட் பண்ணிக்கணும். நர்சிங் மட்டும் சாதாரண விஷயமே கிடையாது. அதை நல்ல முறையா பயன்படுத்திங்கன்னா இப்போ நிறைய பேர் கல்யாணம், நான் மெட்டிங்ல பார்த்தேன், நிறைய பேர் கல்யாணம் ஆயிட்டு இருக்கு. கல்யாணம் ஆகுது பசங்க தான் இருக்கிறீங்க. இது வந்து ஒரு கணவனுக்கு ஒரு உதவியா இருக்கணும். போய் ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்ந்தாலும் நல்ல மரியாதையான ஒரு நர்சிங் கோர்ஸ். அதுல நீங்க முயற்சி பண்ணி கவர்மெண்ட்ல ட்ரை பண்ணி நர்சிங் போனா நிறைய சம்பளம் வாங்கலாம். அட்வான்ஸா போயிட்டாரு லாரன்ஸ். இந்த உழைப்புக்கு அவருக்கு நம்ம எல்லாரும் ஒரு கை தட்டணும். எவ்வளவு காலத்துல இதெல்லாம் பண்றாருன்னா பெரிய விஷயம். இங்கு வருகை தந்திருக்கிற அனைவரும் நன்றி தெரிஞ்சவங்க சகோதரர்கள் தான். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சர்வேப்பள்ளி ராதாகிருஷ்ணன் சொல்லி நம்ம நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி, அவர் என்ன சொல்லுவாருன்னா, எஜுகேஷன் இஸ் கண்ட்ரோலிங் கிரேஸ் டு தி யங், கன்சோலேஷன் டு தி ஓல்ட், ஆர்னமெண்ட் டு தி ரிச், வெல்த் டு தி புவர். வெல்த் டு தி புவர். கல்வி என்பது நமக்கு ஒரு அதான் சொத்து, நமக்கு அதான் சொத்து. சரியா? உங்க முன்னாடி நான் நிக்கிறேன்னா இன்னைக்கு ஒரே ஒரு காரணம் கல்விதான். 10வது கூட தாண்டி படிக்க முடியுமான்னு யோசிச்ச ஒரு பையன் இன்னைக்கு PhD முடிச்சுட்டு உங்க முன்னாடி நிக்கிறேன். நம்ம வந்து வாழ்க்கையில மேலும் மேலும் உயருவதற்கு ஒரே ஒரு சொத்துன்னு நம்ம பார்த்தோம்னா அழியாத சொத்து கல்வி. ரைட்? அந்த கல்வி என்பது என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு பயன்படணும், இல்லைன்னா அது நான் படிச்சும் வேஸ்ட் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் கல்வியை உங்களுக்கு அளித்து, ரைட், வாழ்வாதாரையும் அளித்து உங்களை ஒரு உயரத்துக்கு கொண்டு சென்றிருக்கும் ரியல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறுவனத்துக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். நீங்க வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய வாழ்வை உங்க வாழ்வை வந்து இன்னும் சிறப்பா இன்னொரு அடி, இன்னும் பல அடிகள், இன்னும் பல உயரத்துக்கு கொண்டு செல்ல என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்மா. ரொம்ப அன்பு சொந்தங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இங்க வந்திருக்கிறவங்களும் சமூக சேவையாளர் எல்லாமே யாருமே வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதர் பார்த்துக்கினு அதுக்கப்புறம் மக்களை பார்த்துக்கினு
அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் எங்களால 24 மணி நேரமும் நாங்க வேலை செய்யறோம். இங்க ஒவ்வொரு தேர்தல வந்து உட்காந்து காவல்துறையை உட்காந்து அவங்க தொண்டு சேவை இருந்தாலும் மக்கள் சேவையில அந்த மாநில துணை தலைவராக இயங்கி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்துல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கஷ்டப்பட்டு இந்த 6 மாத கால பணியை முடிச்சுட்டா இந்த சர்டிபிகேட் வாங்குறீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல இந்த ரியல் அறக்கட்டளையும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவாங்க. அங்க நீங்க வேலைக்கு போகும்போது அந்த நிறுவனத்தில் நல்ல உங்க திறமையை காட்டி உங்க குடும்பத்துக்கு உண்டான வருமானத்தை உருவாக்குறதுக்கு நீங்க முயற்சிக்கணும். இந்த நர்சிங் வந்து சாதாரண இல்லை. அவங்களும் எங்களை காட்டி அவங்களும் உண்மையான சம்பளம் நாங்களும் சாதாரண இப்ப திடீர்னு ரத்தம் வந்துச்சுன்னா நாங்க நர்ஸு தன்னை அறியாமல் அவங்க அந்த கிளீன் பண்ணி அந்த மருந்து போட்டு அவங்க மாறி பேசுறாங்க. கத்துறாங்க, கத்தாதீங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி ஆறுதல் சொல்றாங்க. அதுவே ஒரு பெரிய நல்ல மருந்து. படிக்கணும், எப்படி படிக்கணும், ஒரு கஸ்டமர் கிட்ட போய் எப்படி நம்ம பேசணும், அவங்க வந்தா ஒரு வயசானவங்களா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, நம்ம எப்படி அவங்க கிட்ட நடந்துக்கணும் அப்படின்றது எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு இவங்க சொல்றதை பார்த்து எனக்கு வேலைக்கு போகணுன்னே ஆசையா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வேலைக்கு போகணுன்னே வரல, நான் நர்சிங் படிக்கணும்னு தான் வந்தேன். அதுக்கப்புறம் இவங்க சரி ரீட்டைல் மார்க்கெட்டிங் சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் யோசிச்சேன். அப்புறம் என் வீட்லயும் கேட்டேன், எனக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. சரி நீ படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நானும் சேர்ந்து படிச்சு இது வரைக்கும் நீங்க எல்லாரும் வந்து என்ன சொன்னாலும் சரி, நான் இது வரைக்கும் ஒரு நாள் கூட லீவு போடாம, எனக்கு 2 பசங்க இருக்காங்க, பொண்ணு 1 பையன் 1 இருக்கு. என் பொண்ணு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, பையன் வந்து எல்கேஜி படிக்கிறான். இப்பதான் சேர்ந்து 11:30 மணிக்கெல்லாம் விட்டுருவாங்க. இங்க பர்மிஷன் வாங்கிட்டு நான் போய் என் பையனை கூட்டு போய் வீட்டுல விட்டுட்டு திருப்பி வருவேன். எல்லாருமே கேட்பாங்க இவ்வளவு அலட்சியம் பண்றேன்ட்டு. எனக்கு தேவை நான் படிக்கணும் அதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இவ்வளவு நாளும் நல்லா படிச்சு இதுக்கு மேல நல்லா நான் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே எனக்காக ப்ரே பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். என்னோட வரையை நான் முடிச்சுக்கிறேன். குழல்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். நான் வந்து நர்சிங் கிளாஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். அதுக்கப்புறம் ரீட்டைல் மார்க்கெட்டிங் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ரீட்டைல் மார்க்கெட்டிங்ல வந்து எனக்கு வேலைக்கு போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா வந்து கொஞ்சம் டைம் ப்ராப்ளம்னால என்னால போக முடியல. அவங்க வந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க, கஸ்டமர் எப்படி அட்டென்ட் பண்ணணும், எப்படி கஸ்டமரை பார்க்கணும், எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து கஸ்டமர் கிட்ட வந்து நம்ம எப்படி நடக்கணும், ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், கஸ்டமரை ஹேண்டில் பண்றது எப்படி அப்படின்னு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. நர்சிங்கும் அதே மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு பேஷண்ட்டை வந்து எப்படி அட்டென்ட் பண்றது, பேஷண்ட் வந்து எப்படி இது பண்றது எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. நான் இங்க வந்து நிறையவே கத்துக்கினேன். ஆக்சுவலா வந்து மேரேஜ் ஆயிடுச்சுன்றதுக்காக நான் படிக்க வேணாம்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. இப்போ என் ஹஸ்பண்ட் சொல்லவே தான், அவர் மூலியமா தான் நான் வந்தேன். இப்போ வந்துதான் எனக்கு கொஞ்சம் வந்து படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அவர்கிட்ட நான் கேட்டேன், சரி போய் படின்னு அவங்க சொன்னவே தான் நான் வந்தேன். இப்போ நர்சிங் முடிச்சுட்டு ரீட்டைல் மார்க்கெட்டிங்கும் முடிச்சிருக்கேன். இப்போ ஜாப் கிடைச்சாலும் எனக்கு ஓகே தான், இல்லை நர்சிங் போகிறதா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். எதில் இருந்தாலும் நான் 2த்துலேயும் போவேன். தேங்க்யூ. வெறும் மதிப்பெண் மட்டும் நம்மை வழி நடத்தாது. இந்த மதிப்பீடுகள் மட்டுமே வாழ்வு முழுவதும் நம்மை வழி நடத்தும். எனவே இந்த வேல்யூஸ் நம்ம சொல்லிக் கொடுக்குற அந்த வேல்யூபுல் மதிப்புமிக்க மனிதர்களுக்கு, தலைவர்களுக்கு, சிறப்பு அழைப்பாளருக்கு மீண்டும் மீண்டும் ரியல் அறக்கட்டளை சார்பாகவும், என் சார்பாகவும், மாணவிகள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.